ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரீஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். மினி யுவான் கிட்ட பேசிட்டு இருக்கா. அன்னைக்கு நாங்க உங்க வீட்டுக்கு வந்தப்போ அங்க இருந்தது உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, சாரிடா அவங்க உன்ட்ட கோச்சிட்டாங்களா, தப்பா எதுவும் நினைச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்க, இப்பயாவது உன் மரம் மண்டைக்கே எட்டுச்சு அப்படின்னு யுவான் சொல்லிட்டு இருக்கான். மினி பாக்குறா, சரிடா ஓகே உன் பஸ் வந்துச்சு நீ கிளம்பு அப்படின்னு சொல்றா. யுவான் திரும்பி மினியை பார்த்து, மினி என்னை பத்தி இனிமே யோசிச்சுட்டே இருக்காத, ஜாலியா உன் லைஃப வாழப்பாரு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். மினி கொஞ்சம் அப்செட் ஆயிடுறா. ஈவாவோட ஆபீஸ்ல இன்னைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டா வேகமா நம்ம சிசி இருக்கால, அவ கிஃப்ட ஓபன் பண்றா. அதுல ஏதோ ஒரு பொம்மை வந்திருக்கு. பின்னாடி சாங்குக்கு பிங்க் கலர்ல ஒரு கேப் வந்திருக்கு. அதை வாங்கலாம் மாத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிசி பாக்கிறதுக்குள்ள அந்த இடத்துக்கு வந்து ரிசப்ஷன் பொண்ணு வரா. நம்ம 2 பேரும் கிஃப்ட சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு அந்த கேப்ப அவ வாங்கிடுறா. சிசிக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிடுது. ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு, ஆஜியா குரூப் நம்ம கம்பெனியை வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட் கூட நம்ம கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து பாக்குறா. ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. கண்ணா பின்னான் மெசேஜ் அனுப்பிட்டவங்கள திட்டிட்டு இருக்கா. சாங்க ஒண்ணே என்னாச்சு மேடம், யாரை இப்படி கொந்தளிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல அந்த வீட்டுல கிளைண்ட் ஒருத்தர் இருக்கான்ல, அந்த ஆள் என்கிட்ட அப்பல இருந்து கல்ல போட்டே இருக்கான், கால் அழகா இருக்கு பல் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ நான் வந்தாதான் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுவானா, அவன் சொல்லு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ கிளம்ப ஆரம்பிக்க, உடனே கூடயே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாங்கும் போயிட்டு இருக்கான். சாங்க வரேன்னு சொன்னதுமே இவளுக்கு ஒரு மாதிரி அப்படி டச் ஆயிடுது. நமக்காக இவ்வளவு தூரம் வரான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பன்னு பார்த்து ஈவாக்கு மிங்கு கால் பண்றான். உன்ட்ட ஒரு டவுட் கேட்கணும், உன் ஆபீஸுக்கு கீழே தான் நிக்கிறேன் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மிங்க கீழே வெயிட் பண்றானே ஈவாவும் வர ஆரம்பிக்கிறா. அந்த பக்கமா சாங்கும் சிசியும் வந்தாங்கல்ல. சிசி வேகமா மிங்க பாத்துட்டு இன்னொரு நாள் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. ஓகே ஓகே நீங்க நானு ஈவா 3 பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு மிங்க சொல்லிடுறான். ஓகே கண்டிப்பா பாக்கலாம் அப்படின்னு சிசி நேரா அங்க இருந்து சாங்க கூட சேர்ந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறா. ஈவாவை கூட்டு போயிட்டு மிங்கு, நான் சொன்னேன்ல என் அக்காட்ட ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ட்டு, அவர் உடனே வேகமா போட்டோ சென்ட் பண்ணு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் நம்ம 2 பேரும் சும்மா ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்க, சரி எடுத்து தொலைலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவா மிங்கு கூட சேர்ந்து விதவிதமா வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. கேக் எல்லாம் வச்சுட்டு இதுல இப்படி எடிட் பண்ணணும் எடிட்டிங் எல்லாம் வர சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. எங்க சாங்கு போயிருந்தால சிசி கூட வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான். பார்த்தா சிசி கிட்ட அந்த ஆளு பயங்கரமா கல்ல போட்டுட்டே இருக்கான். ஃபைல கூட கொடுக்காம வந்துட்டு இருக்கான். கொடுங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சிசி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறதுக்குள்ள அந்த ஆளுக்கு ஏற்கனவே கல்யாணம் எல்லாம் என்கேஜ் ஆயிருக்கு போல. அந்த பொண்ணு அங்க வந்துடுறா. அந்த ஆளை விட்டுடுறா. சிசி கிட்ட நேரா போயிட்டு அவளை அறையறதுக்கு பக்கத்துல போக சாங்கு நடுவுல குறுக்க வந்து அந்த அறைய அவன் வாங்கிடுறான். சிசி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறா. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து வீட்டுல வேலை செய்யறதுக்கு வந்தா எங்களை பத்தி கேவலமா நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க ஆரம்பிக்க, அந்த லேடி பாக்குறா. இந்த ஆளை பத்தி எனக்கு நல்லா தெரியும், இந்த ஆளோட சாட்லாம் நான் பார்த்தேன், நீ ஒன்னும் பேசலதான், ஆனா இவன் கால் அழகா இருக்குங்கிறான், ட்ரெஸ் அழகா இருக்குங்கிறான், முடி நல்லா இருக்குங்கிறான், அப்போ இவன்ட்ட பேசிட்டு இருக்க. இங்க பாருங்க, வீட்டுல ஏதாவது டெக்கரேஷன் பண்றதுக்கு வந்தா வீட்டை மட்டும் வீங்க, உங்களை விக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிசிட்ட அந்த பொண்ணு தப்பு தப்பா பேசிடுறா. சிசிட்ட பேசிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பியும் போயிடுறா. சிசி பயங்கரமா அப்செட் ஆயிடுறா. அந்த பக்கமா சாங்கு வந்துட்டு பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல என்னால உன் கணத்துல அடி விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து கொஞ்சம் ஒத்தடம் வைக்கிறதுக்காக நல்ல ஐஸ் பாட்டில் கூட ஒண்ணு வாங்கிட்டு வரா. சாங்கு பாத்துட்டு இருக்கும் போதே, சாங் இனிமேட்டு என் மனசை குழப்பத்துக்கு ட்ரை பண்ணாத, உனக்கும் எனக்கும் செட் ஆகாது ப்ளீஸ், ஆனா என் மனசு அலப்பாஞ்சிட்டே இருக்கு, எனக்கு தெரியும் நீ ஏற்கனவே என்ன டேட் பண்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்தின பையனை நீ தான் அடிச்சேன்னு சொல்லிட்டு, அதனால என் மனசு ஆல்ரெடி குழப்பத்துல இருக்குன்னு சொல்ல உனக்கு அப்போல இருந்தே தெரியுமா, சாரி இனிமே நான் வந்துட்டு உங்ககிட்ட அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சாங்கு சொல்லிடுறான். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இருந்துக்கலாம் அப்படின்னு சிசி சொல்லிட்டு இருக்கா. இது தெரியறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது, ஆனா இதுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இப்ப ஜஸ்ட் நம்ம கலீக்ஸா மட்டும் இருந்துக்கலாம், எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் பாய், இனிமே நான் விஷயத்துல தலையிட மாட்டேன் அப்படின்னு அங்க வந்து சாங்கு கிளம்பிடுறான். சிசிக்கு பயங்கர அப்செட்டா தான் இருக்கு. ஆனா வாழ்க்கையில செட்டில் ஆனா நல்லா தான் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே எண்ணத்தோட இருக்கால, அதனால அவளால இப்ப சாங்க கூட கமிட் கூட ஆக முடியல. இங்க பார்த்தா நம்ம ஈவா வேலண்டைன்ஸ் டேக்காக வீட்டுல இருந்து நல்ல மேக்கப் எல்லாம் போட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கா. அப்போ அவகிட்ட அவளோட அண்ணா வந்துட்டு, இந்த லெட்டர் ஒண்ணு இருக்கு, இது யுவான் கிட்ட கொடுக்கணும், காலேஜ்க்கு வந்துருச்சு, இதை நீ கொடுத்துடுறியா அப்படின்னு சொல்லிடுறான். என்ன லெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு லிப்ட்ல ஏறிட்டு ஈவா அதை ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்துட்டு கொஞ்சம் அப்செட் ஆயிடுறா. ஏதோ உங்களுக்கு தெரியாத விஷயம் இருந்திருக்கும் போல. அதை பத்தி பெருசா கண்டுக்காம நேரா யுவானை பாக்கிறதுக்கு போயிடுறா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்க. நான் நிறைய பிளான் பண்ணிருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டு போயிட்டு இருக்கான். 2 பேருமா ஒன்னா சேர்ந்து இந்த கிளேல இருந்து கப்பு எல்லாம் செய்வாங்கல்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. பயங்கர ரொமான்டிக்கா மாறி மாறி கப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. கப்பு வரதுக்கு கொஞ்சம் வீக்ஸ் ஆகும், நாங்க உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரங்க சொல்லிட்டு, அடுத்து இன்னொரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யுவான் அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். கண்ணை மூடிட்டே கூட்டு போயிட்டு நல்லா அழகான ஒரு லொகேஷன்ல கண்ணை ஓபன் பண்ணி விடுறான். ஈவா பாக்குறா, செம்மையா இருக்கு இந்த லொகேஷன், இதுவரை நான் அந்த இடத்துக்கு வந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு தெரியும் வந்ததே இல்லைன்னு, ஜாலியா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு யுவான் சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஈவா அவனை கட்டி பிடிச்சிட்டு ஆமா ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கு, லவ் பண்றது ஒரு ஹாப்பியான விஷயம் போல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. உடனே ஈவா சொல்றா, யுவான் நான் வந்துட்டு ஒன்னே ஒன்னு சொல்லவா, ஒருவேளை நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணா கூட நீ என்ன கண்ணா பின்னான்னு திட்டிட்டு எனக்கு சாபம் கொடுத்துட்டு பிரேக்கப் பண்ணிரு, நீ வேற எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல, ஏன்டி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு யுவான் கேக்குறான். சும்மா தான் ஒண்ணும் இல்ல, நான் உனக்கு ஒரு gift கூட வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ gift கொடுக்குறா. பார்த்தா அதுல வேலட் இருக்கு. நானே நினைச்சிட்டு இருந்தேன் நல்ல வேலட்டா வாங்கணும்னு சொல்லிட்டு, இது சூப்பரா இருக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈவாவை யுவான் அங்க இருந்து வீட்டுக்கு கூட்டு போயிடுறான். அடுத்த நாள் காலையில யுவான் எந்திரிக்கிறான். பார்த்தா ஈவா அங்க இல்ல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு அங்க இருந்து போயிருக்கா. ஆபீஸ்ல இன்னொரு பக்கம் நம்ம சிசிக்கும் சாங்குக்கும் ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. 2 பேரும் இப்ப வந்து கலீக்ஸா மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஒருத்தங்க முகத்தை பாக்கிறதுக்கே வெக்கப்பட்டுட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிட்டு இருக்காங்க. ஈவாவை பாக்கிறதுக்கு ஏமின்னு சொல்லிட்டு அவ கூட காலேஜ்ல படிச்ச ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்திருக்கா. இந்த பொண்ணு ஆல்ரெடி இங்க பாரு நான் பரவாயில்ல எல்லா பசங்களும் என்ன லவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு காலேஜ் படிக்கும் போதே என்கிட்ட கோவப்பட்டுட்டு இருந்தேன். இப்ப என்ன பண்றது, எனக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு, ஆனா நீனும் சிங்கிளா சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அப்பெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஈவா சொல்லிட்டு இருக்கா. எனக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இருக்கே அப்படின்னு. உன் பாய் ஃப்ரெண்டை எப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ வந்து டெக்கரேஷனுக்காக தானே வந்திருக்க, உன் வீட்டை நாங்க ரெனோவேட் பண்ணி தரோம், என் ஃப்ரெண்ட் வந்து என் கலீக் இருக்காங்க அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சிசிய கோத்து விட்டுட்டு ஈவா அங்க இருந்து போறா. சிசி கிட்ட வேணும்னு இந்த பொண்ணு ஆமா ஈவாவோட பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டு வாங்க பாக்க, ஈவாக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையே அவ சிங்கிளா தான் இருக்கா அப்படின்னு சிசி விஷயத்தை உடைச்சு விட்டுறா. உடனே இந்த ஃப்ரெண்டு ஓ அப்படியா விஷயம்னு பாத்துட்டு இருக்கா. சிசி அடுத்து ஈவாவை நேரா கூட்டு போயிட்டு சாங் இருக்கிற பக்கம் இல்லாம வேற பக்கமா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா மிங்க கூட அடுத்து ஒரு டேட் போலான்னு நான் சொன்னேன், அவர் ஓகே ஓகே ஈவாவையும் கூட்டு வாங்கன்னு சொன்னாரு, நீயும் வா ஈவா ப்ளீஸ் என்ன கோத்து விடுவா அப்படின்னு சொல்ல, சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு ஈவா சொல்லிட்டு இருக்கா. இங்க மிங்க பாக்கிறதுக்கு மினி வந்திருக்கா. மாமா ஷவர் ஒண்ணு வந்திருக்கு, அந்த ஷவர்ல குடிச்சா காட்டுலயே எப்படி மழை தண்ணியில குளிக்கிற மாதிரி ரொம்ப இதமா இருக்குமா, அது மட்டும் இல்லாம அதுவே சூப்பரா ஃபில்டர் பண்ணி முடிக்கு அப்புறம் ஸ்கின்னுக்கெல்லாம் நல்லா பார்த்து அதுவே கவனிச்சுக்குமா. என்ன ஜெர்மன் டெக்னாலஜிங்கனால கொஞ்சம் விலை கூட, அந்த ஷவர் கேப் மட்டுமே ஒரு 4 லட்சம் ரூபாய் கிட்ட வருது, மாமா காசு கொடு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. அவங்க மாமா பாத்துட்டு இருக்காரு. நல்லா உனக்கு படிக்க வச்சு அது மட்டும் இல்லாம உனக்கு தேவையான எல்லா செலவையும் பாத்துக்கிறேன்ல, இதுக்கு காசு கூட அதுக்கு காசு கூடன்னு கேட்டுட்டு இருப்ப, உனக்கு ஒண்ணும் கிடையாது இந்த கிளம்பி போ அப்படின்னு சொல்ல, மினி பாக்குறா மாமா பணக்காரனா இருந்து என்ன பிரயோஜனம், எதுக்கும் யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து புலம்பிட்டே கிளம்பி போயிடுறா. இங்க ஈவா மறுபடியும் பாத்துட்டு இருக்கா. ஒரு லெட்டர் ஒன்னு எடுத்து படிச்சால, இப்பதான் அதுல என்ன இருக்குன்னு காட்டுறாங்க. நம்ம யுவான் இருக்காங்க, அவன் ஏதோ ஃபாரினுக்கு போறதுக்கு அப்ளை பண்ணிருப்பான் போல அடுத்து வந்து படிக்கிறதுக்கு, அதுக்கு ஓகே நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர் எடுத்துட்டு போயிட்டு ஈவா மறுபடியும் அவங்க கிட்டே கொடுத்துடுறா. இது நீயே யுவான் கிட்ட கூட நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவளுக்கு தெரிஞ்சதே காட்டிக்காத மாதிரி அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. அவன் வெளிநாட்டுக்கு போறான்னா எங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப் என்ன ஆக போகுது, என்ன பிரேக்கப் பண்ணிக்கிறதா அப்படி டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்றானா அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ யோசிச்சுட்டு இருக்கா. இன்னும் அவனுக்கு மனசு வரல போல அப்படின்னு. ஈவா மேங்க சிசி 3 பேருமே மறுபடியும் ஒன்னா வெளியே போயிருக்காங்க. ஜாலியா அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவங்க 2 பேரையும் கோத்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவா ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இவான் ஏற்கனவே ஒரு பொண்ணை போய் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணை மறுபடியும் பாத்துட்டு இருக்கான். என்னடா ஒரு மாதிரி சோகமா இருக்க, உனக்கு தான் ஃபாரின்ல வந்து சீட் கிடைச்சிருச்சு போலியே, ஜாலியா போக வேண்டியதானே அப்படின்னு இந்த பொண்ணு கேட்க, இல்ல அது இல்ல சீனியர், எனக்கு வந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இன்னும் நான் விஷயத்த சொல்லல, எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதுவும் இல்லாம இப்ப போறதா வேணாமான்னு வேற எனக்கு டவுட்டா இருக்கு, நான் குழப்பத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணுக்கு மேல நம்பிக்கை எதுவும் இல்லையா என்ன அப்படின்னு அந்த சீனியர் பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. இங்க இன்னும் ஈவா மிங்க கிட்ட ஏதேதோ லவ் பத்தி தான் புலம்பிட்டு இருக்கா. அப்ப வாயில ஐஸ்கிரீம் ஒட்டிக்கிச்சுன்னு மிங்க வாயை துடைக்கிறதுக்கு துணி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க சிசி பாக்குறா. இதுங்க 2யும் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா இருக்கு, நம்புற மாதிரியே இல்லையேன்னு மனசுக்குள்ள அவளுக்கு ஒரு மாதிரி சஞ்சலமா இருக்கு. ஈவா வீட்டுக்கு வந்து யுவான் கிட்ட போன் பேசும்போது யுவான் கூப்பிடுறான், எனக்கு வந்து கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் இருக்கு, வந்து சீக்கிரமா என்ன பாக்கிறதுக்கு வந்து புரியுதா அப்படின்னு சொல்லிடுறான். ஈவாவும் அடுத்த நாள் கிளம்பி காலேஜ்க்கு போயிடுறா கிராஜுவேஷன் ஃபங்க்ஷனுக்காக. அங்க பார்த்தா அந்த ப்ரொஃபசர் ஃப்ரெண்ட் இருக்கால, அவளும் வந்திருக்கா. யுவானை பார்த்து பேசிட்டு இருக்கா. பரவாயில்லடி எல்லாம் எவ்வளவு யங்கா இருக்காங்க பாரு, நமக்கு இதை பார்க்கும்போது தான் ஒருவேளை வயசாயிச்சோன்னு ஒரு ஃபீலிங் கூட வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யுவான் அப்ப வேகமா பக்கத்துல வரான். எங்க 2 பேரையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு ஈவா கூட போஸ் கொடுத்துட்டு இருக்கான். ஃப்ரெண்ட் ஓகே ஓகே எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. சரி ஓகே நம்ம 3 பேரும் சேர்ந்து வெளியே சாப்பிட போலாமா அப்படின்னு யுவான் கேட்க, நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போ, எங்களை கூப்பிடாத அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த ஃப்ரெண்டு சொல்றா, இல்ல பரவாயில்ல எனக்கு மட்டும் தான் அந்த விஷயம் தெரியும், நீங்க 2 பேரும் ஜோடியா என் கூட மட்டும் தானே வர முடியும், வாங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் ஒன்னா வெளியே லஞ்சுக்கு போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த ஃப்ரெண்டு வேணும்னே வந்து நம்ம யுவான்ட்ட போட்டு பாக்குறா. அம்மா நீ வந்து என்ன பண்ணிட்டு இருந்த, இந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருந்த, நாங்களாம் அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கதை சொல்ல ஆரம்பிக்க, ஈவா என்ன பண்ணிட்டு இருந்தா அதை பத்தி எனக்கு சொல்லுங்க, அதை பத்தி எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யுவானும் கேட்டுட்டு இருக்கான். இங்க இந்த மினி இருக்கால, ஏதோ ஷவர் வாங்கணும்னு சொன்னால, அதுக்கு யாருமே காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்க காஸ்ட்லி ஹேண்ட் பேக் எல்லாம் விக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கா. ஏதோ ஆன்லைன்ல விளம்பரம் போட்டிருப்பா போல. ஒரு ஹோட்டல்ல பாக்கிறதுக்கு ஆளுங்க வராங்க. அந்த பொண்ணுங்க வந்துட்டு இது எவ்வளவுங்க, இது வந்து எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு கொடுங்க அப்படி சொல்லிட்டு கேட்க, ஈவா பாக்குறா 1 லட்சமா, இந்த ஹேண்ட் பேக்கோட விலை 7 லட்சங்க, அட்லீஸ்ட் நான் 2-3 தடவை தான் யூஸ் பண்ணிருப்பேன், ஒரு 3 லட்சமாவது கொடுங்க அப்படின்னு கேட்க, இதை பார்த்தா ஃப்ராடு மாதிரி இருக்கு, இந்த பொண்ணை நம்ப முடியாது, வாடி போலான்னு அந்த பொண்ணுங்க கிளம்பிடுறாங்க. என்னடா இது பேக்கை விற்க முடியல, எப்படிடா நம்ம காசு சேர்க்க போறோம்னு மினிக்கு ஒரு பக்கம் மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கு. ஈவா வெளியே போயிட்டு வரும்போது அவ ஃப்ரெண்ட் ஒருத்தி போன் பண்றா.
சொல்றா, அந்த ஃப்ரெண்டுக்கு ஏதோ பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கான். நம்ம கிளாஸ்ல எல்லாரும் என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வராங்க. நீயும் வா. உன் பாய் ஃப்ரெண்ட கூட்டு வா அப்படின்னு சொல்ல ஈவா பாக்குறா. அன்னைக்கு ரொம்பவே யுவான் வேற பிஸியா இருக்கானா. நேரா அவங்க அண்ணா கிட்ட அவங்க அண்ணனை யாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தது இல்ல போல. டே என்னப்பா டிராப் பண்ற மாதிரி பார்ட்டில டிராப் பண்ணிடுறா. கேட்டா என் பாய் ஃப்ரெண்ட் தான் டிராப் பண்ணான்னு போய் சொல்லிக்குவேன்னு சொல்ல, இங்க பாரு என் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அதான் எனக்கும் அவளுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுல. ஒரு தடவை ஃபைனலா ஒரே ஒரு டின்னர் மட்டும் போலான்னு கூப்பிட்டுருக்கா. அதனால அவன் கூட போறேன். என்னால வர முடியாது. உன் பாய் ஃப்ரெண்டா நடிக்கிறதுக்கு வேற ஆளை பாரு அப்படின்னு சொல்லிடுறான். ஈவா பாக்குறா. நேரா மிங்கு கிட்ட போயிடுறா. மிங்கு ஒண்ணும் புரியாம எதுக்கு என்ன டிராப் பண்ண சொல்ற அப்படின்னு கேட்க, இல்ல என் கிளாஸ் லீடர் இருக்கால, அந்த பொண்ணோட பர்த்டே பார்ட்டி இன்னைக்கு, அதனால தான் எனக்கு யாரு என்ன கூட்டு போறதுன்னு தெரியல. சோ அதான் ஒன்னும் கூப்பிட்டேன்னு சொல்ல, சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மிங்கே கூட்டு போயிட்டு இருக்கான். டிராப் பண்றான். இந்த கீழ அந்த பொண்ணு யாருக்கு பர்த்டேவோ அந்த பொண்ணை ரிசீவ் பண்றதுக்கு வந்திருக்கா. ஈவா பாக்குறா. டக்குன்னு போய் மிங்க கட்டி பிடிச்சுக்கிறா. ரொம்ப தேங்க்ஸ் என்ன டிராப் பண்றதுக்கு, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மிங்கு என்னமோ ஒண்ணு நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே உள்ள போயிட்டு இருக்கான். அங்க அந்த உள்ள போற பொண்ணு யாரையும் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அங்க உள்ள ஏமி இருக்கால, அதான் ஈவாவை பத்தி தப்பா எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருக்காளே, அவகிட்ட போயிட்டு பாய் ஃப்ரெண்ட் சூப்பரா தாண்டி, நல்ல பணக்கார பையன் போல, பார்த்தாலே பலபலன் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நிஜமாவா? இவளுக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஏமி வேற சொல்லிட்டு இருக்கா. உனக்கு என்ன, உன் வேலையை பாரு அப்படின்னு ஈவா சொல்றா. என்ன பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கியா? பாய் ஃப்ரெண்டே இல்ல போல அப்படின்னு மறுபடியும் ஏமி சொல்ல, நான் இங்க இருந்து கிளம்புறேன், இதுக்கு மேல எனக்கு இங்க எதுக்கு, சுத்தமா இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈவா கிளம்ப ஆரம்பிக்கிறா. கரெக்டா பின்னாடி திரும்பி பார்த்தா மிங் அங்க வந்துடுறான். சாரி, நான் கதவை தட்டி பார்த்தேன், யாரும் காதுல வாங்கல, அதான் நேரா உள்ள வந்துட்டேன். நான் தான் ஈவாவோட பாய் ஃப்ரெண்ட், என்னோட பேர் மிங் அப்படி சொல்லிட்டு அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். ஈவா திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறா. மத்த அத்தனை பேரும் பொறாமையில வயிறே எரிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த பர்த்டே பார்ட்டி கேர்ள் இருக்கால, அவ மட்டும் தான் ஆஹா சூப்பரா இருக்கீங்க, வாங்க நல்லா உட்காந்து சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிக்கிறா. அவனு போய் ஜாலியா உட்காந்துட்டு எல்லாரும் கூட பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இங்க பார்த்தா நம்ம யுவான் இப்ப மினிய பாக்கிறதுக்கு தான் வந்திருக்கான். மினி கையில சுத்தமா காசே இல்லாதனால யுவானை கூட்டு, இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுறா, சாப்பாடு செலவெல்லாம் மிச்சம் புடிச்சு அந்த ஷவரை வாங்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னும் தொலை என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடு அப்படின்னு யுவானும் சொல்லிட்டு இருக்கான். இங்க யுவா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது மிங்க அங்க வந்துடுறான். எனக்கு அப்பே டவுட்டா இருந்தது, ஏதோ நீ ஃப்ராட் வேலை பண்றேன்ட்டு, வேற கட்டி வேலை போச்சியா, ஏதோ பிளான் பண்றான்னு தெரிஞ்சு சும்மா அந்த பக்கமா பாக்கிறதுக்கு வந்தேன், ஆல்ரெடி அசிங்கப்பட்டு இருக்க, சரி பரவாயில்ல போனா போதும் உன்னை காப்பாத்தலான்னு உள்ள வந்திருக்கேன் அப்படின்னு மிங்க சொல்ல, உங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ், என்னைக்கும் அதை மறக்க மாட்டேன் அப்படின்னு ஈவா சொல்லிட்டே வந்துட்டு இருக்கா. பார்த்தா அந்த மிங்கோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார்ல, ஒரு சீனியர், அவர் அந்த பக்கமா வந்துடுறாரு. இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க ஆரம்பிக்க, ஈவாவோட ஃப்ரெண்ட்ஸ் வேற சைடுல நின்னு பாத்துட்டே இருக்காங்க. வேற வழியே இல்லாம மிங்கு இதனோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு இன்ட்ரோடியூஸ் வேற பண்ணி வச்சிடுறாரு. அப்புறம் உங்களை பாக்குறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மீட்டிங் வேணுமோ இருக்கான். அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்க ஈவா பாக்குறா. இது எங்க கம்பெனியோட இப்ப இருக்க ஓனரு, அம்மா உங்க ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அந்த ஆஜியா குரூப் இருக்கே, அதுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்கா, அங்க வேலை பாக்குறாரா அப்படின்னு கேட்க மிங்க பாக்குறான். வேலை எல்லாம் பாக்கல, அந்த கம்பெனியா அவனோட தான் அப்படின்னு சொல்ல, எனது இவர் தான் எங்க புது கம்பெனியை வாங்க போறவரா அப்படின்னு சொல்லிட்டு ஈவா இன்னும் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. ஈவா மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறா. அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு, அப்பா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குப்பா, இனிமே நான் வெளியவே போக சொல்லாதீங்க, நான் போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம யுவான் இருக்கான்ல, யாங்க கூட தான் உட்காந்து வீட்டுல கேம் எல்லாம் விளையாடிட்டு இருக்கான். அந்த பக்கமா ஈவா வரா. இவன் எங்க இருக்கானா அப்படின்னு பாத்துட்டு லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறா. சரி ஓகே நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாமா அப்படின்னு ஈவாவோட அம்மா கூப்பிடுறாங்க. மறுபடியும் யுவானை பாத்துட்டு, தம்பி நீ ரொம்ப அழகா இருக்க, என் தங்கச்சி பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவளுக்கு கூட்ட வந்து உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல ஈவா கத்த ஆரம்பிக்கிறா. அம்மா நீ சும்மாவே இருக்க மாட்டியா, கொஞ்ச நேரம் வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டி ஒரு பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட புடிச்சு கொடுக்கறது தப்பா என்ன அப்படின்னு கேட்டுட்டு, அம்மா நீ கூட இந்த மிங்க லவ் பண்ணலாம்ல, நல்ல பையன்டி அப்படின்னு சொல்ல ஈவா மறுபடியும் கத்திட்டு இருக்கா. யுவான் பாக்குறான். ஆமா ஆண்டி யாரு அந்த மிங்க அப்படின்னு கேட்க, ஈவாவோட ஃப்ரெண்டுப்பா, எங்க வீட்டுக்கு கூட 2 பேரும் வந்திருக்காரு, ரொம்ப நல்ல பையன், அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டா இவ லைஃபே நல்லா இருக்கும், சொன்னா கேக்குறாளா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படி ஆகாது அப்படின்னு யுவான் யோசிக்கிறான். 2 பேரும் வெளியே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இல்ல மிங்க எங்க வீட்டுல வந்து எங்க அப்பாவை ஆக்சிடென்ட் எல்லாம் பாத்தாரு அப்படின்னு ஈவா சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல உனக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அப்படியே எல்லாத்துக்கும் பயந்துட்டே இருக்க, கவலைப்படாம இரு ஈவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு எங்க டான்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கு, நீயும் டான்ஸ்க்கு வரியா அந்த பார்ட்டிக்கு, நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்ல, வரேன் அப்படின்னு ஈவா சொல்லிடுறா. யுவான் பாக்குறான், என்ன ஆச்சு இவளுக்கு, எப்பவுமே வரலன்னு சொல்லுவா, இப்ப வரேன்னு சொல்றாளே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஈவா மனசுக்குள்ள, நாங்க 2 பேரும் பிரேக்கப் தான் பண்ண போறோம், எப்படியும் வெளிநாட்டுக்கு போகும்போது, அதுவரை இவன் கூட ஹாப்பியா இருந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டா அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.